அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் வவுனியா மாவட்டத்தில் குறிப்பாக புளியங்குளம் என்ற இடத்துல நிற்கிறோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து புதூர் நாதம்பிரான் ஆலயத்தின் பொங்கல் திருவிழா. உண்மையிலுமே இந்த பொங்கல் திருவிழா வந்து இன்னும் தமிழர் பாரம்பரியத்தோடு நடைபெற ஒரு பொங்கல் திருவிழா அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த வடமாநிலத்தை பொறுத்தவரையில் நிறைய கோயில் திருவிழாக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வற்றாப்பளை, புளியம்போக்கனை அப்படியான கோயில்களை பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் வந்து இந்த புதூர் நாதம்பிரான் கோயிலும் வந்து ஒரு பிரசித்தமான ஒரு கோயில். குறிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரவு இந்த கோயிலுக்கு வந்து வெள்ளை நாகம் வரும் அப்படின்னு சொல்லிடும். அந்த ஒரு அரிய காட்சியை பார்க்குறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருவோம். கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்வோம். கட்டாயம் அந்த சந்தர்ப்பம் வந்து நடக்கும் அப்படின்ற நான் நம்புகிறேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா காவடிகள், பால்ச்சம்புகள், அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த வடமாநிலத்திலேருந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் வருவீங்க. வற்றாப்பளையை பார்த்த மாதிரி இந்த கோயில் இருக்கும். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் எங்களுக்காக காத்திருக்கு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புளியங்குளத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த புதூர் சந்தி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதூர் அருள்மிகு ஸ்ரீ நாதம்பிரான் ஆலயத்தின் நுழைவாயில் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். கிட்டத்தட்ட இதிலிருந்து 6.5 கிலோமீட்டர் நாங்கள் போகணும். இதில் பாருங்கள் பஸ்ஸுகளெல்லாம் இன்றைக்கி ஸ்பெஷல் ரூட். இதிலேருந்து பார்த்திங்கன்னா முதல் வந்து இந்த கோயில் ரோட்டுகள் எல்லாம் செய்யலை, இந்த வருஷம் செய்துட்டோம். எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இங்கால ரோட்டுகள் வந்து இதோட முடிவடையுது. இதுக்கு அங்கால வந்து பழைய மாதிரியே அந்த புழுதி ரோடு தான். ஆனால் காலப்போக்கில் செய்திடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு பஸ்ஸில் வந்து ஞாபகங்கள் ஸ்கூல் படிக்கல ஃபுல் புழுதியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கிளப்பிட்டு போய் நம்ம முன்னால் ரோட்டுகள் வந்து இங்கால கிரவலாக இருந்தாலும் உண்மையிலவே நல்லா இருந்தது, கிடங்கு வள்ளங்கள் இல்லாமல். இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வாகன தரிப்பிடத்துக்கு வந்துட்டோம். இதில் வாகனங்களில் விட்டுட்டு அதுக்கு அங்கால நடந்து தான் நாங்கள் போகணும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போலீஸாக்கள் நடைமுறைப்படுத்தினோம். நல்ல விஷயம். இதில் பாருங்கள் இவ்வளோ கார்கள் நிற்குது. ஐயோ இவ்வளோ ஸ்பீடாக வராங்க வண்டி. அவ்வளோ அண்ணா 400 இப்போ தரணும் காசு. டிக்கெட் 400 ரூபா. பிரதேச சபையால் கொடுக்குறீங்களா? என்ன பிரதேச சபையால் கொடுக்குறீங்களா? ஓகே. இவ்வளோ வாகனங்கள் நிற்கிது இந்த இடத்துல. சரி, இப்போ இதில் காரை விட்டுட்டு வெளிக்கிட்டோம். இதில் பாருங்கள் இந்த நேரமே வந்து இவ்வளோ பேர் இங்கே வந்து கொண்டு இருக்கிறோம்ட்டு. இன்னும் நேரம் ஆக ஆக வந்து நிறைய பேர் வந்து விரைவினோம். வடமாநிலத்தில் எல்லா இடத்துலையும் குறிப்பாக யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா அப்படியான இடங்கள்லேருந்து எல்லாம் மக்கள் விரைவினோம். நிறைய பேர் வந்து நேர்த்திகளை செலுத்திட்டு போய் கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட இதிலேருந்து ஒரு 600 மீட்டர் கிட்ட கோயிலுக்கு நடக்கும். இதில் பாருங்கள் இந்த ரோட்டுன்ற இரு மடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் தான் ஃபுல்லாகவே. இப்படியான கோயில் திருவிழாக்களை பார்க்கல நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். சின்ன வயசில் இந்த இடங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அதில் மிஸ் பண்ணிக்கல உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்கும். நிறைய போலீஸார்கள் நம்ம குவிச்சு வச்சுருக்கோம். கோயில்களுக்கு பார்த்திங்கன்னா கூடுதலான இன்னும் தமிழ் பாரம்பரியத்தோட ஆடைகள் அணிந்து வர பார்க்கக்கூடிய மாதிரி சந்தோஷமாக இருக்குது அதில் பார்த்துட்டு. இப்போ கோயில் அடிக்கி வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா முன்னுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் செய்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட நான் இது சப்பரம் உண்டு, ஆனால் கோயிலுக்கு முகப்பு பகுதியாக செய்து வச்சுருக்கேன். கோயில் வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. முதலாவதாக நாங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம். பொங்கல் கூடிய நடந்து கொண்டு இருக்குது. எல்லா விஷயத்தையுமே நாங்கள் பார்ப்போம். முதலாவது கோயிலை தரிசனம் செய்துட்டு வந்துடுவோம். பக்கத்தில் கூட கோயிலாக இருக்குது. தீர்த்தங்கள், திருநூறு எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வந்து இதில் அர்ச்சனைகள் செய்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த கோயிலில் நூல் வந்து பிரசித்தமானது, அதையும் வேண்டிட்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்கிட்டு வந்து அப்படியே கோயிலில் பின்பக்கத்தில் வந்து படையில் மேற்கொள்ளலாம். எல்லோரும் வந்து பொங்கல் வேண்டிதான். நாகபாம்பு சிலையில் அம்மாக்கள் எல்லாம் கும்பிட்டு கொண்டு இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலமரத்துக்கு முன்னுக்கு நாகபாம்புன்ற சிலைகள் எல்லாம் இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரம்ப கால கோயில். பாலமரம் லைனில் வந்து எல்லோரும் வணங்கிட்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லை ஒரு அம்மா வந்து ஏற்றி வச்சு கும்பிட்டு கொண்டு போகிறோம். நாட்டினுடைய விடவாள் வவுனியா வடக்கு கோயிலை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து காவடிகள் ஆடிக்கொண்டிருக்கிறோம். போய் பார்க்கலாம்.
இரவு பாதுகாப்புக்கு பாருங்கள் இவ்வளோ பொலிசாக்கள் வந்திருக்கணும் அது இந்த கடவுள் கோயில் நடந்தபுரத்தில் பாருங்கள் எல்லாருமே பொங்கலை மேற்கொண்டு கொண்டிருக்கணும். இதுக்கு அப்படியே இந்த நீருக்கு ஃபுல்லாகவே பாருங்கள் பொங்கல் பானைகளோட தான் இருக்கணும் எல்லோரும். அதோட வந்து புருவாக்கள் ராசாத்தியில கோயிலை கும்பிடுறதுக்காக வந்து ராசாத்தின மதிப்புண்டைக்கு தான் பாத்துனாங்க. அங்க பாக்கிங்ல விடுவோம்னு பார்த்தா பாக்கிங்காரர் சொல்லிடும் நீங்களா அப்படியே விட்டுருக்கலாம் ப்ரோ. சில வேளை இந்த லொரியல் எல்லாம் சாமான் கொண்டு வர்றதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இதை தெரியல. இல்ல இல்ல சரி, நாளை வவுனியால சந்திக்கலாம். ஏன்னா சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம். பாபம் எத்தனை நாள் ப்ரோக்ராம் வவுனியாவில் ஒரு சம்பவம் செய்கிறோம் பாபம் என்ன செய்யறோம் பாபா செய்யாது காட்சி வந்திருக்கின்ற ஒரு அற்புதம் இந்த இலக்கிய இந்த நாகமூர்த்தி இந்த கோயில்களில் பாய் விற்கிறார்கள் கூட ஒவ்வொரு விலைகளில் ஒவ்வொரு மற்ற முதல்ல 500 ரூபாய்க்கு விற்றுட்டு அப்புறம் பஸ் ஒன்றார் 350 ரூபா விற்க சொல்லி ஒரு இடங்களில் விற்கிறது அப்படியான சம்பவங்கள் எல்லாம் இந்த கோயில் திருவிழாக்களை பொறுத்த மாதிரிலாம் நடைபெறும். 2-3 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு வேண்டது நல்லம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இந்த கூட்டம் இருக்குது. அதே மாதிரி பாம்பு ஒரு அண்ணா வர வச்சுருக்காரு. அதை பார்க்குறதா காவடி ஆடுறதை பார்க்குறதாட்டு ஆக்கள் 2 பக்கம். செல்வகுமாரி அவர்களுடைய மகன் 60 வயசுல இருக்கின்றார். செல்வகுமாரி எங்கிருந்தாலும் 60 வயசுல வந்து உங்களுடைய மகனை காவடி ஆடுற பிடிக்கணும்.
கண்டா சாசம் உடையில வாங்கினா எல்லாம் வந்துட்டு இந்த அக்காக்கு கோயிலுக்கு முன்னுக்கு கும்பிட்றவர்களை விட ஃபோட்டோ எடுக்கிறார்கள் தான் கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலாக ஒரு பறவை காவடியை பார்க்குறேன்.
காவடியில் பிள்ளைகளை கொடுத்து ஆட்டுறது நல்லது. அடுத்த பிள்ளைகள் கடவுளை பயமா இருக்கு. பிள்ளைக்கு என்ன தெரிய போகுது? சமரணப்பட்ட அழைப்புகளுக்கு ஆலய வளாகத்தினுள் தங்கள் வேறு பார்த்தீங்களாண்டா காவடிகள் அதே மாதிரி பறவை காவடிகள் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வந்து இந்த கோயிலில் வந்து பண்டம் எடுக்கிற நிகழ்வு நாங்கள் புளியம்பொக்கு நிலையில் பார்த்துருப்போம். அப்படியான ஒரு நிகழ்வு இங்கே நடைபெறும். அதே மாதிரி சப்பரம் எடுக்கிறது அந்த நிகழ்வு எல்லாம் பார்க்கலாம். கூடுதலாக இந்த கோயிலுக்கு வந்து நம்மண்டாலே இரவு வந்தால் விடியப்புறம் தான் போயிடும். நீங்களும் வந்து இந்த கோயில் திருவிழாக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ இதிலேருந்து வெளிக்கிட போகிற நேரம் 8 மணி ஆகுது. இப்போ கடைகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு போவோம். நாங்கள் அப்போதை பார்த்ததுக்கும் இப்போயும் பாருங்கள் உப்புல பெருந்த இடத்துல வந்துட்டு மட்டும் ஒரு பாய்களை வண்டி இடத்துல அப்படியே ஆட்கள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதிகமாக அறிஞர்கள் அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து முடித்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் கட்டணப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்போடு அறிவித்து தெரிவித்தோம். தாராளமான கோழிகள் இங்கே முஸ்லிம் ஐயாக்கள் எல்லாம் வந்திருக்கணும். அரசாங்க அதிபர் ஆரப்பா அவ்வளோ மரியாதை. வந்ததை விட போகிறத விட வர்றார்கள் தான் கூடுதலாக இருக்குது. வேலைகளை முடிச்சுட்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு சிலர் வியாபாரம் இல்லாமல் கவலையோடு இருக்கிறதையும் பாதிக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வந்தால் அப்புறம் தான் கொஞ்சமாக அமைதியாக இருக்குது. சரி, இப்போ வரைக்கும் பார்த்திங்களாண்டா நிறைய கடைகள், வித்தியாசமான கடைகள், சின்ன பிள்ளைகளோட வந்தீங்களாண்டா இதாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த கோயில் வரைக்கில் வந்து தங்க நகை வந்து கொஞ்சம் அவதானமாகவே இருந்து கொள்ளுங்க. ஏன்னாண்டா இப்போ களவு போகும், எப்படி களவு போகும்ன்ற ஒரு பிரச்சனை வந்து தாராளமாக இருக்கும். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். உண்மையிலுமே கவலையாக இருக்குது. இந்த பண்டம் எடுக்கிற விழா, அதே மாதிரி சப்பரம் எடுக்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டெல்லாம் போயிட்டு அப்படின்றதான் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. காலப்போக்கில் ஒரு முழுமையான காணொலியாக உங்களுக்கு வழங்குவேன் அப்படின்றத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். பாய்.